அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நிச்சயமாக நடந்தே தீரும். உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் தனுசு ராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் அனைத்தும் மிக பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் பெறுவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை நகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக அதிசார குரு பெயர்ச்சியானது அமைகிறது. ராசியின் அதிபதி சப்தமத்தில் இருந்து விலகி மிக வலுவாக அஷ்டமத்தில் அமர்கிறார். ஆனால் அங்கு அவர் உச்சம் பெறுகிறார். நவ கிரகங்களிலே எந்த ஒரு கிரகமும் அஷ்டமஸ்தானம் மற்றும் ஜென்மராசி ஆகிய இரு இடங்களில் வலம் வருவது என்பது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் உறுதியாக பார்க்கப்படும். ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெறும் போதும் அதோடு மட்டுமல்லாது அஷ்டமத்தில் உச்சபலம் பெறும்போதும் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் என எதுவும் இல்லாமல் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவற விடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக இந்த வேளையில் ராசியின் அதிபதியாகவும் அதே சமயம் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியான குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே தோஷமற்றவராக இருக்கிறார். அவர் மட்டும்தான் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்தாலும் கூட எந்தவிதமான பாதிப்பும் சிக்கலும் ஏற்படாத வகையில் மனித வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். அது மட்டுமல்லாது அங்கு அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் உச்ச பலமும் பெறுகிறார். எனவே எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் மிக பெரிய அளவில் பூர்த்தியாக கூடிய நல்ல பல வாய்ப்பும் அற்புதமான தருணமுமாக இந்த வேலை அமைய போகிறது. திட்டமிடுதலை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் உள்ளிட்ட பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு குரு பகவான் உச்சம் பெறும் தருணமாக பார்க்கப்படுவதால் மிக பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் எளிதில் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் அங்கு அதீத அசூர பலத்துடன் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் சிந்தித்து செயலாற்றக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அஷ்டமஸ்தானத்தில் அவர் உச்சம் பெற்றாலும் கூட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிக்கல்கள் விலகுவதோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூடும். ஏனென்றால் ராசியின் அதிபதியான குரு பகவான் நவ கிரகங்களின் தலைவன், வாண்டியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறார். மனித வாழ்வில் தோஷமற்ற முறையில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் அவர் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் கூட மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் அதிரடியான மாற்றமும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேளை தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைவதால் துல்லியமாகவும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிய அளவிலான காரிய தடைகள் தவிடுபடியாகுவதோடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே வேண்டாம். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குருவின் பார்வை 2, 4 மற்றும் 12 ஆகிய இடங்களில் அபரிவிதமாக கிடைக்கிறது. தனஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் அவரது பார்வை பதிவதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. பொருளாதார
ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் சீராகுவதோடு நீண்ட நாள் முயற்சி செய்து வெற்றியடையாத பல காரியங்களும் இந்த தருணத்தில் எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவுல பாதிப்பு என்று நினைத்த பல பணிகளை இல்லத்தில் சரி செய்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. குடும்ப வாழ்க்கை இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையும். எந்த ஒரு பணியை செய்தாலும் விரைவாகவும் சுறுசுறுப்பாகவும் செய்ய முடியும். பண வரவு அதிகரிக்கும் தருணமாக உறுதியாக அமைய போகிறது. சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. எனவே நன்மை நிறைவாக உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதி மட்டுமல்ல, அவர் சுகாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். மோட்சக்காரகராகவும் மோட்ச இடத்தின் அதிபதியாகவும் காலபுருஷனின் அமைப்பில் பார்க்கப்படுகிறாருங்க. எனவே இந்த வேளையில் சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கைகூடுகிறது. சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல், சொந்தமாக நிலம் வீடு வீட்டுமனை வாங்குதல் போன்ற நல்ல வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கைகூடுகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விடுபடியாகி முன்னேற்றம் சிறப்பாக கிடைக்கும் ஒரு அற்புதமான வேலையாக தனுசு ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறார். வீண் விரயங்களை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்ப்பதால் அஷ்டமத்தில் அமர்ந்து பார்ப்பதால் திருமண தடைகள் புத்திர பாக்கிய தடைகள் போன்றவை உறுதியாக விலகுவதோடு இந்த வேளையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடும். நீண்ட நாட்களாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தும் விலகக்கூடிய வாய்ப்பும் எளிதில் முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அற்புதமாக கைகூடுகிறது. சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாக கிடைக்கிறது. நீண்ட நாள் முயற்சி செய்தும் வெற்றியடையாத காரியங்கள் வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி உண்டு. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் மிக பெரிய அளவிலான மாறுதல்களை அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மிகவும் அபரிவிதமாக கைகூடுகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறை அரசியல் துறை ரெண்டிலுமே மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி உறுதியாகவே கிடைக்கிறது. மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். குரு உச்சம் பெறுவதால் மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அற்புதமாக கைகூடும். குறிப்பாக பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தில் உச்சம் பெறுவதால் பெண்மணிகள் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. மற்றபடி அனைத்து காரியங்களும் பெண்மணிகளுக்கு மிகவும் சிறப்பாக கைகூடும் அற்புதமான வேலையாக உறுதியாக அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும். இயன்றால் தங்களால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு தான தர்ம உதவி செய்யுங்கள். அதனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அஷ்டமத்தில் குரு பகவான் அமர்ந்தாலும் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய சிறப்பான தருணமாக உறுதியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமையும்.